ஹாய், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான். மார்னிங்கே நேரமாக போய் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷும் சிக்கனும் ப்ரானும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா மீனும் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஒட்டுக்கா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் ஃப்ரீசரில் தூக்கி போட்டுட்டு சிக்கன் மட்டும் பிரியாணி வச்சுக்கலாம், அதுவும் வந்து சீரக சம்பாவில் வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லி பிரியாணி வச்சிட்டோம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவியாக தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இறக்குறதுலே சின்ன ப்ரான் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் சின்னதாக இருக்க ப்ரான் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால அதையவே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கும் அதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். இதோட ரெசிபி நாளைக்கு நான் மார்னிங் 11:30க்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் போய் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஒரு 1 மந்த்தாகவே நான் வந்து அங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் போட்ட ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு அடுத்த வீக் வரைக்குமே நல்லா இருக்குது. அழுகி போகிறதெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. ஸோ போய் அந்த வாரத்துக்கு தேவையானதை மட்டும் அளவாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரொம்பவும் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா ஒரு மாதிரி நம்ம எந்த டைமுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டோம்னா செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து எப்பயும் போல் கொத்தமல்லி, கறிவேப்பில், புதினா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கோஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு 1 வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது 2 வாங்கிட்டோம். குடமிளகா, பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணால் செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் வாங்கலான்னு போனேன். கடைசியில் பார்த்தா அங்கே எல்லா காயும் இருக்குது. பச்சை பட்டாணி மட்டும் சீக்கிரமே தீர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இறக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ரீசெண்ட் டைமில் வந்து கேப்சிகம் வந்து நல்லா ட்ரை பொரியலாக பண்ணணும்னா சூப்பராக இருக்குது. இது கூட முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போதைக்கு தேவையானதை மட்டும் வாங்கி வந்தோடனே எடுத்து வச்சா தான் அப்போ உடனே வந்து வேலை முடியும். இல்லைன்னா அதை எடுத்து வைக்கிறதே வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது லைட்டாக பண்ணலான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இனிமேல் தான் யோசிக்கணும். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு வந்து கால் பண்ணியே பேசியிருந்தாங்க. என்னாச்சு கொஞ்ச நாளாகவே வந்து உங்கள் வீடியோஸே நான் பார்க்கல அப்படிங்கிற சொல்லி. நான் வந்து கரெக்டாக உங்ககிட்ட என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் யோசனை பண்ணேன். சரி, இது ஒரு லாங் வீடியோவே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காகவாச்சும் நம்ம போஸ்ட் பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் ஷார்ட் வீடியோவில் வந்து சொல்லுவேன் எந்த டைம் போடுறேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.